ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாளாகவே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வாங்க அதை போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வேலைங்க, கொஞ்சம் சொசைட்டி போக வேண்டிய வேலை இருந்தது. எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. சரி, இதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட காமிச்சே ஆகணும்னு நினச்சேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனல் யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் பொரியலும், அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார் வச்சுருந்தாங்க அம்மா. சரி, நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறது ஃபஸ்ட்டு அந்த வளவளப்பு தன்மை எடுக்கிறதுக்காக வெண்டைக்காயை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாட்டம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எப்பயும் போல தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை வரமிளகா போட்டு வெங்காயம் எடுத்து போட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கணும். அதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அம்மா வச்சுருந்த சாம்பார் போட்டு இன்றைக்கி இதுதான் சாப்பாடு சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு சொசைட்டி போயிட்டு வந்து சொன்னேன் இல்லையா, அந்த ஜாமான்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கோதுமை கொடுத்துட்ருந்தேன்னு சொல்லி அதை அரைச்சிட்டும் வந்துட்டாங்க. அதை நைட்டே போட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு உணர்த்தி விட்டுட்டேன். ஏன்னா சூடோடு போட்டு இது பண்ணணும்னா அது ஒரு மாதிரி ஆயிரும்னு சொல்லிவிட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா உணர்த்திடணும். அப்புறம் நம்ம தேவைங்கிறப்ப சம்பளத்தில் போட்டு வச்சுட்டு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒன்று காட்டுறேன்னு சொல்லியிருந்தேங்க இல்லையா, அது என்னென்னா, எங்கள் ஹஸ்பண்டே வந்து பாப்பாவுக்கு துளுக்குமல்லி செடி வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து விதை தாங்க போட்டாங்க, நாற்றெல்லாம் நட்டி விடல. அது இப்போ ரொம்பவே அப்படியே வளர்ந்து வந்ததில் நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். சரி, கொஞ்சம் பெருசாகட்டும் அப்புறம் காட்டிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இதுதாங்க. இப்போ தான் நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை. எல்லோருமே சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.